இந்தியாவில் ஜனநாயகத்தில் மிகப்பெரிய பொறுப்பாக பார்க்கப்படுவது இந்திய பிரதமர். அதை தாண்டி அவருக்குள்ள சமாதிகாரங்கள் கொண்ட எதிர்க்கட்சித் தலைவரின் பொறுப்பையும் நாம் இங்கே பார்க்க வேண்டும். நீண்ட இடைவெளிக்கு பின்பு இந்திய நாடாளுமன்றத்தில் பொறுப்புள்ள ஒரு எதிர்க்கட்சியாக அந்த எதிர்க்கட்சியினுடைய தலைவராக ராகுல் காந்தி பதவியேற்றிருப்பது இந்திய சரித்திரத்தில் மிக முக்கியமாகின்றதாக தற்போது பார்க்கப்படுகின்றது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் எதிர்க்கட்சித் தலைவராக யாரும் செயல்படாத நிலையில் பல்வேறு திட்டங்கள், பல்வேறு சவால்கள் எதிர்நோக்கியிருந்த எதிர்க்கட்சியினருக்கு குழப்பமே மிஞ்சியது. கடந்த 2004ஆம் ஆண்டு தேர்தல் அரசியலுக்கு வந்த ராகுல் அதற்கு பிறகு எந்த பதவியும் ஏற்காமல் அவர் தவிர்த்து வந்தார். கட்சித் தலைவர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார். ஆனால் இப்போது தயக்கத்துடன் செயல்படக்கூடிய ஒரு தலைவர் என்ற பிம்பத்திலிருந்து ராகுல் காந்தி வெளியே வருவது போல் தெரிகின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் பதவியேற்றுக் கொண்ட ராகுல் புதன்கிழமை அன்று மக்களவையில் தனது கருத்துக்களை முன்வைத்தார். செவ்வாய்க்கிழமை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடந்த இந்தியா கூட்டணியின் அனைத்து தலைவர்களின் கூட்டத்திற்கு பிறகு யோகபித்த எதிர்க்கட்சித் தலைவர் குறித்த அறிவிப்பை காங்கிரஸ் வெளியிட்டது. இதன் மூலம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மக்களவைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு ராகுலுக்கு கிடைத்துள்ளது. மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி முதன்முறையாக புதன்கிழமை அன்று உரையாற்றினார். மீண்டும் மக்களவை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓம் பிர்லாவுக்கு வாழ்த்து தெரிவித்தவர், அரசுக்கு முழு அரசியல் அதிகாரம் உள்ளதுதான், ஆனால் எதிர்க்கட்சிகளும் இந்திய மக்களின் எண்ணங்களை பிரதிபலித்துகின்றன. குறிப்பாக இந்த முறை எதிர்க்கட்சிகள் இந்திய மக்களின் குரலை மிகவும் சக்தி வாய்ந்த முறையில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன என்று அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி, நாடாளுமன்றத்தை நடத்த எதிர்க்கட்சிகள் உங்களுக்கு உதவும். இந்த ஒத்துழைப்பில் நம்பிக்கை என்பது மிக மிக அவசியம் என்றார். எதிர்க்கட்சியின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிப்பது மிகவும் அவசியம். இந்த அவையில் எதிர்க்கட்சிகள் குரல் ஒடுக்கப்படாது என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது என்ற ராகுல் காந்தி. அப்படி என்றால் நாடாளுமன்றம் அமைதியாக இயங்குமா என்ற கேள்வி அல்ல. இந்திய மக்களுக்காக குரல் எழுப்ப எதிர்க்கட்சிகளுக்கு முழு உரிமை கொடுப்பீர்களா என்பதுதான் கேள்வி. எதிர்க்கட்சியின் குரலை நசுக்குவதன் மூலம் உங்களால் நாடாளுமன்றத்தை அமைதியாக நடத்த முடியும் தான். ஆனால் அது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. அரசியலமைப்பு உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சபாநாயகருக்கு உண்டு என்றார் ராகுல் காந்தி. கடந்த 2 தேர்தல்களில் காங்கிரசுக்கு மக்களவையில் 10% இடங்கள் கூட கிடைக்கவில்லை. அதாவது 54 இடங்கள் அவர்களால் பெற முடியவில்லை. அத்தகைய சூழ்நிலையில் காங்கிரஸால் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை பெற முடியாத போது 2014இல் காங்கிரஸ் 44 இடங்களையும் 2019இல் காங்கிரஸ் 52 இடங்களையும் பெற்றிருந்தது. இம்முறை காங்கிரசுக்கு 99 இடங்கள் கிடைத்துள்ளன. ராகுல் காந்தி எதிர்க்கட்சித் தலைவராக வருவார் என்பது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்தபோது அதே நேரத்தில் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமையகத்தில் இந்த முறை நாடாளுமன்றத்தின் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியின் குரலாக ராகுல் காந்தி இருப்பார் என்று காங்கிரஸ் ஆதரவாளர்கள் கூற ஆரம்பித்தார்கள். முதன்முறையாக நாடாளுமன்றத்தில் அரசியல் சாசன பதவியை ராகுல் காந்தி தற்போது ஏற்றுள்ளார். மக்களவையில் அவரது தாய் சோனியா காந்தி அவருடன் இல்லாததும் இது முதன்முறை. சோனியா காந்தி மாநிலங்களவை எம்பியாக தற்போது செயல்படுகிறார். ராகுல் காந்தி சோனியா தொகுதியான ரேபரேலில் இருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த முறை கேரளாவின் வயநாடு தொகுதி இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவதால் மக்களவையில் ராகுல் அவர் இருக்க வாய்ப்புள்ளது. ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் தேர்தலில் பெற்ற வெற்றியின் மூலம் ரேபரேலி எம்பியாக மக்களவைக்கு செல்ல அவர் முன்வெடுத்தார். கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் தோல்வி அடைந்த போது அந்த தோல்விக்கு பொறுப்பேற்ற காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் ராகுல் காந்தி. சோனியா காந்தி சில ஆண்டுகள் இடைக்கால தலைவராக இருந்தார். மீண்டும் அந்த பதவியை ஏற்குமாறு ராகுல் காந்தியிடம் பல சந்தர்ப்பங்களில் கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. ஆனால் அவர் கட்சியில் எந்த பதவியும் ஏற்கப் போவதில்லை என்பதில் உறுதியாக இருந்தார். 2022ஆம் ஆண்டில் கட்சிக்குள் ஏற்பட்ட அழுத்தங்கள் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பேற்றார். 5 ஆண்டுகளாக இந்த விஷயத்தில் பிடிவாதமாக இருந்த ராகுல் காந்தி இப்போது முதன்முறையாக ஒரு முக்கியமான பதவி ஏற்க தயாராகிவிட்டார். சில நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் அரசியலை தொடர்ந்து கவனித்து வரும் மூத்த பத்திரிகையாளரான திரு ரஷீத் கித்வாய் எதிர்க்கட்சித் தலைவர் பதவி ராகுல் காந்தியின் பிம்பத்தை உயர்த்தும் என்றார். எதிர்க்கட்சித் தலைவர் என்பது அத்தனை அளவுக்கு எளிதான ஒன்றல்ல. நிழல் பிரதமர். அவர் முழு எதிர்க்கட்சி தரப்புக்கும் தலைவர் என்பதோடு மட்டுமல்லாது பல முக்கியமான நியமனங்களிலும் பிரதமரோடு இணைந்து செயல்படுவார். பிரதமர் மோடியும் ராகுல் காந்தியும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்ட நிலையில் இந்த சூழ்நிலையில் தற்போது அவர்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை. இத்தகைய சூழ்நிலையில் பிரதமருடன் அமர்ந்து முடிவுகள் எடுப்பது ராகுல் காந்திக்கு சற்று சவாலாகத்தான் இருக்கும். ஆனால் அவர் ஒரு முதிர்ந்த தலைவராக தன்னை வலுப்படுத்த விரும்பினால் அவர் இதை செய்தாக வேண்டும் என்கின்றார்கள்
மூத்த பத்திரிகையாளர்கள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் பங்கு மிக முக்கியமானது. நாடாளுமன்றத்தில் அனைத்து எதிர்க்கட்சியின் குரலாக மாறுவது மட்டுமல்லாமல் அவருக்கென சொந்த அதிகாரமும் சலுகைகளும் உள்ளன. எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் பொது கணக்குகள், பொது நிறுவனங்கள் மற்றும் மதிப்பீடுகள் பல முக்கியமான குழுக்களின் ஒரு அங்கமாக உள்ளார். நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கள் மற்றும் தேர்வுக்குழுக்களின் எதிர்க்கட்சி தலைவர் மிக முக்கியமான பங்கு உள்ளது. இந்த தேர்வுக்குழுக்கள் அமலாக்கத்துறை, இடி அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், மத்திய புலனாய்வு செயலகம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ, மத்திய கண்காணிப்பு ஆணையம், மத்திய தகவல் ஆணையம், லோக்பால் மற்றும் தேர்தல் ஆணையாளர்கள் மற்றும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் NHRC தலைவர் போன்ற முக்கியமான பதவிகளுக்கு நியமனங்கள் செய்யப்படுகின்றன. எதிர்க்கட்சி தலைவர் என்பது கேபினட் அந்தஸ்து பதவி. அதற்கான சிறந்த சலுகைகள் உள்ளன. இந்த பதவி வகிப்போருக்கு 1954 ஆண்டு நாடாளுமன்றத்தின் சம்பளம் கொடுக்கப்பட்ட ஓய்வூதிய சட்டத்தின் பிரிவு 3 குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் பல்வேறு விமர்சனங்களுக்கு உண்டான ராகுல் காந்தி ஒரு தேசிய தலைவராக, அதுவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் அவர் தன்னை உருமாற்றியிருக்கிறார். 2004 ஆண்டு முறையாக தேர்தல் அரசியலுக்கு வந்த ராகுல் கடந்த 2004 ஆண்டு ஊபி மாநிலம் அமேதி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ராகுலின் தந்தை ராஜீவ் காந்தியும் அமேதி தொகுதியிலே வெற்றி பெற்றார். பலமுறை ராகுல் காந்தியை கீழடப்பு செய்வதற்கு அவர் மீது ஏராளமான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. பப்பு என்று அவர் அழைக்கப்பட்டார். சோட்டாபாய் என்றும் கடுமையாக விமர்சனத்திற்குள்ளான ராகுல் காந்தி இன்று தேசிய அரசியலை தாண்டி சர்வதேச அரசியலிலும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக உருவாக்கியிருக்கிறார். அவர் ஜுடா யாத்திரை, நியாய யாத்திரா போன்ற யாத்திரைகளின் மூலம் மக்களின் மனசாட்சியை தட்டி எழுப்பினார் என்கின்றார்கள் ஊடகவியலர் மற்றும் அரசியல் அவதானிகள். கடந்த காலத்தில் அவர் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் இருந்து ஆரம்பித்த இந்த யாத்திரை நாட்டின் பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு மக்களை சந்தித்தார். இதன் மூலமாக அவர் ஒரு தேசிய தலைவராக வலுப்பெற்றிருக்கிறார். அதோடு சுயம் சேவக் போன்ற RSS அமைப்பினுடைய கடுங்கோட்பாட்டு திட்டத்தை தான் ஒரு மனிதராக கடைசி வரை எதிர்த்து போராடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆகவே இந்த நாட்டில் ஒட்டுமொத்த சமூகங்களின் மனசாட்சியாகவும் தலித்துகள், இஸ்லாமியர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் மற்றும் முற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்படும் அனைத்து நீதிகளுக்கும் பொறுப்பேற்பது ஒரு எதிர்க்கட்சிக்கு தலைவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பாகும். தற்போது 54 வயதை அடைந்திருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக, எதிர்க்கட்சியின் தலைவராக செயல்படும் ராகுல் காந்தி இந்த சமாதானத்தின் மூலம் மத்திய அரசாங்கத்தில் கொண்டு வருகின்ற அழுத்தத்தை அவர் தடுத்து நிறுத்த முடியும். தேர்தல் சீர்திருத்தங்கள், அத்துமீறி நடக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பழிவாங்கும் நடவடிக்கைகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் சரியாக செயல்படுவதை அவர் மேம்படுத்துவது மட்டுமல்ல, ஆளுங்கட்சியுடைய அத்துமீறல் சட்ட விதிகளையும் கூட அவர் கட்டுப்படுத்த அவருக்கு சகல அதிகாரமும் உண்டு. 8250 சதுரடியில் மிகப்பெரிய வீட்டை கொடுக்கும் அவர் கேபினட் அந்தஸ்துக்கு சமமான நிழல் பிரதமராக, மோடிக்கு சமமான தலைவராக அனைத்து முடிவுகளையும் எடுக்கக்கூடிய ஒருவராக அவர் மாறப்போகிறார் என்பதுதான் ராகுல் காந்திக்கு தற்போது இந்திய ஜனநாயகத்தின் மூலம் அளிக்கப்பட்ட வாய்ப்பு. இதை அவர் எப்படி பயன்படுத்தப் போகிறார்? இதன் மூலமாக அவர் எந்த அளவுக்கு தன்னை மீண்டும் நிலைநிறுத்தப் போகிறார்? இது அவருக்கு மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சிக்கும் தெளிவான பிம்பத்தை வருங்காலத்தில் ஏற்படுத்தும். தற்போது அவர் 54 வயதை அடைந்தாலும் மீண்டும் தேர்தலை சந்திக்கின்ற போது அவர் 59 வயதை தாண்டியிருப்பார். அப்போது இந்தியாவில் ஏற்படுகிற மாபெரும் மாற்றங்கள் ஒருவேளை நடந்தால் அவர் மீண்டும் இந்திய பிரதமராக கூட வருவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பது என்பதை நாம் நிராகரிக்கவும் முடியாது, நம்பிக்கையற்ற செயலாகவும் பார்க்க முடியாது என்பதே ராகுல் காந்தியினுடைய இன்றைய எதிர்க்கட்சி தலைவரின் முக்கிய பொறுப்பின் செய்திகளாகும்.